இன்னும் நிம்மதியை தேடுறியா? உன்னுள்ளேயே இருக்கு ஸ்டோயிக் தத்துவம் சொல்லும் வழி. நீ எப்போதாவது இப்படிச் சிந்தித்ததுண்டா? எதுவும் பெரிசா நடக்கல. ஆனா மனசுக்கு நிம்மதியே இல்ல. பொதுவா எல்லாம் நன்றாக இருக்குற மாதிரிதான். ஆனா ஒரு புலம்பல் உள்ளே இருக்கு. அது ஏன் தெரியுமா? நம்ம வாழ்க்கையை நம்ம கைவசமில்லாத விஷயங்களை தேர்ந்தெடுப்பதால்தான். இதை மட்டும் மாற்றிட்டோம்னா நிம்மதி அமைதியா உன் வாசலில் வந்து உட்காரும். நிம்மதியான வாழ்க்கைக்கு ஸ்டோயிக் வழி என்ன? 1. நம்ம கட்டுப்பாட்டில இல்லாததை விட்டுவிடணும். 2. உண்மை வாழ்க்கையை அனுபவிக்கிற உணர்வை வளர்க்கணும். 3. சொந்த சிந்தனைகளைக் கவனிக்கணும், மனதை தூய்மையா வைத்துக்கணும். மார்கஸ் சொல்வார், நீ வண்டியை ஓட்டலையேனா காற்ற அடிக்கும் திசையை மாற்ற முடியாது. அதே மாதிரி வாழ்க்கையில் எதையும் கட்டுப்படுத்த முடியாது. ஆனா நம்ம நிம்மதியை மட்டும் நாமே பாதுகாக்க முடியும். ஸ்டோயிசிசம் ஒரு தத்துவம் இல்லை, அது ஒரு வாழ்நிலை வழி. நம்ம கைவசமில்லாத விஷயங்களை விட்டுவிட்டு நம்ம கைவசமுள்ள விஷயங்களை கட்டுப்படுத்த பழக்கும் பயிற்சி. மார்கஸ் ஆரலியஸ், எபிக்டெட்டஸ், செனெகா எல்லோரும் ஒரு நியமம் சொல்கிறார்கள். நீயே நீயாக இருந்தாலே போதும். வாழ்க்கை சுமூகமாகும். 1. நீயே நீயா இருக்க பழகு. வேறவர்கள் என்ன நினைக்கிறாங்க என்பதுக்கு நாம பொறுப்பு இல்ல, நீதான் உனக்குப் பொறுப்பு. 2. வாழ்க்கை எதிர்பார்ப்புக்கு பக்கத்தில் கூட வராது. ஆனால் எதிர்பார்ப்பில்லாத வாழ்க்கையில்தான் நிஜ நிம்மதி இருக்கு. வரும் வேதனையையும் சந்தோஷத்தையும் சமமாக எதிர்கொள்ள பழகினா மனசு மென்மையாகும். 3. கோபம், ஆசை, புகழ், பயம் இவை எல்லாமே உள்ளார்ந்த போராட்டங்கள். இதை ஒத்துக்க முடியாது. ஒத்துக்க வேண்டியதுமில்லை. ஆனால் அதை அடக்கிப் ஆள்வதுதான் நிஜ தைரியம் இருக்குது. 4. தினசரி வாழ்க்கை ஒரு பயிற்சி மாதிரி பார்க்கணும். காலையில எழுந்ததும் இன்று என்ன நடந்தாலும் நான் அமைதியோட இருப்பேன் சொல்லிட்டு எழு. மனதை துப்புரவு பண்ணி வெளியே போகணும். நீ பல வெற்றிகளை அடைந்திருந்தாலும் மனதுக்கு நிம்மதி இல்லை என்றால் அது வெற்றி இல்லை. நிம்மதி வெளியில யாரிடமோ கிடைக்காது. அது உன்னோட மனசிலதான் பிறக்குது. உன் சிந்தனை நிம்மதியாக இருந்தாதான் உன் வாழ்க்கை நிம்மதியாயிருக்கும். ஸ்டோயிக் வாழ்க்கை முறை ஆடம்பரமா இல்ல. ஆனா இந்த உலகத்திலேயே நீங்க உறுதியா அமைதியா வாழணும்னா இதுதான் உங்க கருவி. நீங்கள் இதை இன்று முயற்சி செய்யலாமா? ஒரு நாளுக்கு ஒரு விஷயத்தைக் கவனிச்சு அமைதியோட பதில் சொல்ற பழக்கம் ஆரம்பிக்கலாம்.